தன்னை அறிந்து கொள்கின்ற பொழுது கடவுளை அறிந்து கொள்ள முடியும். கடவுளை அறிந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 17வது வாரத்திலே வியாழக்கிழமையிலே புனித லோயோலா இன்னாசியாருடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை பகுதியிலே மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47 முதல் 53 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு விண்ணரசை கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பிடுகின்றார். இந்த வலையிலே நல்ல மீன்களும் வருகின்றன, கெட்ட மீன்களும் வருகின்றன. நல்லவற்றை கூடைகளில் நிரப்பி வைக்கின்றனர், கெட்டவற்றை வெளியிலிருந்து விடுகின்றனர். இதை போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் கெட்டவற்றை விட்டு விடுவதற்கும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதிலும் மிகவும் குறிப்பாக ஒன்று, விவிலியத்தை நாம் அன்றாடம் படிக்கின்ற பொழுது தீயவற்றை விட்டுவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகின்றது. அதே போலவே இரண்டாவதாக நாம் திருப்பலியிலே அன்றாடம் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த திருப்பலியில் நாம் கேட்கக்கூடிய மறைவுரையின் வழியாக, இன்னும் நாம் குடும்ப ஜெபமாலையின் வழியாக, பல தியானங்கள் வழியாக, பல நல்ல புத்தகங்களை படிப்பதன் வழியாக நாம் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து கெட்டவற்றை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமைந்திருக்கிறது. இவற்றை மிக சிறப்பாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை தேர்ந்தெடுத்து கெட்டவற்றை விட்டு விட்டவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித லோயோலா இன்னாசியார். இவர் 1491 லோயோலா என்கிற இடத்திலே இப்போதைய ஸ்பெயினிலே பிறக்கிறார். இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய வாழ்வானது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு மிகப்பெரிய வீரராக வேண்டும், இராணுவத்திலே மிகப்பெரிய படை தளபதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒரே ஆசையாக இருந்தது. ஆனால் இவர் 1521 பம்பலானா போரில் காலில் குண்டுகள் அடிபட்டு ஒரு அறையிலே இருக்கின்றார். அவ்வாறு ஒரு அறையிலே இருக்கின்ற பொழுது இவருக்கு படிப்பதற்கு போரை பற்றிய புத்தகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக இவருக்கு கிடைத்த புத்தகங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவனுடைய புத்தகமும் அது மட்டும் இல்லாமல் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமும் தான் கிடைத்தது. எனவே இவர் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வும் புனித டோமினிகனுடைய வாழ்வும் இவருடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றியது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்களும் மிக சிறந்த துறவிகளாக இருந்தார்கள். இந்த துறவிகளே இந்த அளவுக்கு புனிதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி இவர் வாழ ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பித்து இறுதியிலே அவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்கின்ற அந்த ஒரு புத்தகத்தை எழுதி அதன் பிறகு இயேசு சபை என்கின்ற ஒரு புதிய சபையை உருவாக்குகின்றார். அந்த சபையின் மூலமாக இன்று உலக அளவிலே கடவுளுக்காக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக கல்வி பணி, ஆன்மீக பணி, இன்னும் குறிப்பாக மிஷனரி என்று சொல்லி கடவுளுக்காக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய புனிதருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்கின்ற புத்தகமும் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களும் ஒன்றோடொன்று இணைந்து போவதை நான் இன்றைய நாளிலே சிறப்பாக எடுத்துக்கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக தன்னை அறிதல், செல்ஃப் நாலேஜ். புனித லோயோலா இன்னாசியார் கூறுகிறார், ஒருவர் முதலாக தன்னை அறிந்து கொள்கின்ற பொழுது தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் அவர் என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த புனித இன்னாசியாரை போல நாமும் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருக்குறள் அறிந்தாற்று யாதனீர் கொல்லோ பிறந்தாற்றா அறன்சரி யானுள்ள உலகு, குறள் 431 தன்னை அறிந்து செயல்படுவது உயர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். இவர்கள் இருவரும் இணைந்து சொல்வது ஆரம்பமாக தன்னை வலியுறுத்துகிறார்கள். தன்னை அறியாதவன் பிறரை அறிய முடியாது என்று கூறுகின்றார். இரண்டாவதாக பற்றுகளிலிருந்து விடுபடுதல், டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் டிசையர்ஸ். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உலக பற்றுகள், இந்த உலக ஆசைகள், இந்த உலக இன்பங்கள், இந்த உலக மாயைகளிலிருந்து நாம் விட்டு விடுகின்ற பொழுது கடவுளை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். திருக்குறள் இதனை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றினை பற்றுவிடல், குறள் 341. பற்றற்ற தன்மைதான் வாழ்வின் உண்மையான அமைதிக்கு வழி.
இணைந்து சொல்வது ஆசை, கட்டுப்பாடற்ற விருப்பம் ஆகியவை ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகும். உண்மையான தேடல் என்பது வெறுமையிலிருந்து எழுவது. மூன்றாவதாக ஆழ்ந்த சிந்தனை தியானம், டீப் மெடிடேஷன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை பற்றி நாம் தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, தன்னையே சுய பரிசோதனை செய்து அமைதியின் வழியாக, காட்சி தியானத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த உலக பற்றுகளை நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது அதிக பற்று கொள்வோம். இதை திருக்குறள், நீரின் பசும்புல் நயப்பெர் சிறுபான்மை தானே இனிதென்னும் சொல். நீரில் இருக்கக்கூடிய நாம் அந்த புல்லை மட்டுமே சிந்திக்கின்ற பொழுது வேறு எந்த விதமான தீய எண்ணங்கள் நமக்குள் வராமல் நாம் நல்ல ஒரு வாழ்வை வாழ முடியும். இருவரும் இணைந்து சொல்வது ஆழ்ந்த மன அமைதி, தியானம் ஆகியவை இரண்டும் உள் தூய்மை ஏற்படுத்தும் கருவிகள். நான்காவது வாழ்க்கை தேர்வில் நெறி. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை உணர்ச்சி பூர்வமாகவோ அல்லது பயத்திலோ எடுக்காமல் ஆழ்ந்த ஜெபத்தின் வழியாகவும் கடவுளுடைய பிரசன்னத்திலும் நாம் எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். இதனை திருக்குறள், செய்வினை செய்வான் செயல்வினை நீரான் மெய்வினை வேறல்ல தில். குறள் 474. செயலை செய்வதற்கு முன் சிந்தித்து உண்மை உணர்ந்து செயல் புரிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இருவரும் இணைந்து சொல்வது நல்லது கெட்டது என்றே முடிவெடுக்காமல் அறநெறி மற்றும் தியானத்தால் செய்யும் தேர்வுகள் உயர்ந்தவையாக மாறும் என்பதை குறிப்பிடுகிறார். இறுதியாக அறம் மற்றும் பிறருக்கான சேவை, virtue and service. நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கடவுளுடைய மகிமைக்காக, இறை மகிமைக்காக செய்கின்ற பொழுது அந்த எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக மாறும். இதைத்தான் திருக்குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து பெறுவதெனைந்து. குறள் 34. உண்மையான இன்பம் அறத்தின் வழியே மட்டு வரும். இருவரும் இணைந்து சொல்வது பிறருக்காக வாழும் வாழ்க்கை என்றால் அது அறநெறி வாழ்க்கை. இறைவனுக்காக வாழும் வாழ்க்கை என்பது மனிதனுக்காக வாழும் வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று விழா கொண்டாடக்கூடிய புனித லோயாலா இன்னாசியாரும் திருக்குறளும் இணைந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. முதலாவதாக, நாம் நம்மை அறிந்து கொள்கின்ற பொழுது கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அதன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளை நாம் வெற்றி கொள்ள முடியும். அதே போலவே நாம் ஆழ்ந்த தியானம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வுகளை நாம் தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நல்லவற்றை நாம் வாழ்வாக்க வேண்டும். அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகள், அது எந்த வாய்ப்பாக இருந்தாலும் நல்ல புத்தகங்களை படிப்பதன் வழியாக, இன்னும் இறை வார்த்தை வாசிப்பதன் வழியாக, திருப்பலியிலே கலந்து கொள்வதன் வழியாக, குடும்ப ஜெபமாலையில் ஈடுபடுவதன் வழியாக, சின்ன சின்ன நல்ல செயல்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உலக பற்றுகளை எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட்டு நாம் இறைவன் மட்டுமே போதும், அதுவே நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும், அதுவே நாம் புனிதர்களாக மாறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். இன்று சிறப்பாக நாம் இயேசு சபையில் இருக்கக்கூடிய அனைத்து இயேசு சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் நாம் இந்த நாளிலே சிறப்பாக அவர்களுடைய பணிகள் சிறக்கவும், அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலெல்லாம் இறைவன் தொடர்ந்து அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக